தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கைக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் சிற்சில கோரிக்கைகளை தவிர்த்து பரவலாக வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த நிதிநிலை அறிக்கையை வரவேற்றாலும் பாசன விவசாயத்திற்கான அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் என்று பாமக தெரிவித்துள்ளது. ஒரு நவீனமயமாக்கப்பட்ட வேளாண்மை பெருங்குடி மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்துவதற்கான நிதிநிலை அறிக்கை, அது மின்சார இணைப்புகள் உயர்த்தலாகட்டும், காடுகளை செம்மைப்படுத்தி வேளாண்மை நிலங்களாக பதப்படுத்துவதாகட்டும், வேளாண்மை குடிமக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கான திட்டங்களாகட்டும், மரபு சார்ந்த உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இதையெல்லாம் மேம்படுத்துவது கடந்த தலைமுறையில் இருந்தது இந்த தலைமுறை மறந்துவிடக்கூடாது என்பதற்காக அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டுகின்ற திட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். இளைஞர்கள் வேளாண்மையில் ஈடுபடுவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அதோட இன்னைக்கு பயிர் காப்பீடு அதிகமாக வழங்கியிருக்குது. வாய்க்கால்கள்லாம் டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரி இருக்கிறோம். இப்படி பல கோணங்களில் பல அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கல நேரம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி பார்க்குதுன்னு சொன்னால், வேளாண்மை முக்கியத்துவம்னு சொன்னால் வேளாண்மைக்கு அடித்தளமாக இருக்குது, விவசாயத்துக்கு அடித்தளமாக இருக்கிறது பாசனம் தான். பாசன திட்டங்களை பற்றி அதிகமாக சொல்லவும் இல்லை. அங்கே பொது நிதிநிலை அறிக்கை, இந்த நிதிநிலை அறிக்கையும் பாசன திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு அதிகமாக இல்லை. மிக குறிப்பாக காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கருத்தில் கொள்ளப்பட்டு வேளாண் பசுமை காடுகளுக்கான திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. கோடை காலத்தில் மானாவாரி நிலங்களில் உழவு செய்வதற்கான சிறப்பு திட்ட முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. விதையில் இருந்து தொடங்கி விளைச்சலை மதிப்பு கூட்டுவது என்கிற புள்ளி வரை மிக கவனமாக விவசாயிகளுடைய நலன்களை, வேளாண் துறையின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கிறது. இப்போ எங்கே பார்த்தாலும் மழை வெள்ளங்களில் அந்த சேமிப்பு கிடங்கு இல்லாததில் அது பயங்கரமாக பாதிப்பு வருதுன்னு போன கூட்டத்தொடரில் ஆதாரத்தோடு தான் காட்டுறேன். இப்போ கூட எங்களுடைய கடலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர், வேளாண்மைத்துறை அமைச்சர் இருக்கிற புவனகிரி பகுதியில் 5000 டன்னு நெல் கம்ப்ளீட்டாக மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. அதனால் அதை பாதுகாப்பதற்காக இந்த கிடங்கு 9 அமைச்சிருக்காங்க. அந்த புவனகிரி கடலூர் மாவட்டத்திலையும் ஒரு கூடுதல் கிடங்கு வந்திருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும். அதே போன்று 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 39 கோடி 20 லட்சம் செலவில் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒருங்கிணைந்து தேசிய அளவில் வர்த்தகம் செய்வதற்கு வாய்ப்பு உருவாக்கி தருகின்ற முயற்சியை வரவேற்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.